ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான சைமன் டேனியல் அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ மல்டி லாங்குவேஜஸில் வெளியாக இருக்கு. இந்த படம் ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லருங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹாண்டட் பங்களால புதையில் இருக்கிறதா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போன ஹீரோடைய ஃப்ரெண்டு மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாரு. அது போக அந்த பங்களால தங்குற யாருமே 10 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான்றாங்க. பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே அந்த பங்களால ஸ்டே பண்றது இல்ல. தன்னோட நண்பனையும் இந்த புதையிலையும் தேடி நம்ம ஹீரோ இந்த பங்களால ஸ்டே பண்றதுக்காக வராரு. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கேத்ரின் அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு தன்னுடைய அம்மா அப்பா கூட சேர்ந்து ஹாப்பியா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கா. கேத்ரினோடைய அம்மா அப்பா யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் தம்பதி துரை மற்றும் அவருடைய மனைவி மார்கரெட். இவங்க தான் இந்த குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹில் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான பங்களால தாங்க சகல வசதிகளோட ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கேத்ரின் பாத்தீங்கன்னா காலையில அவங்க அம்மா கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கா. அப்பா கிட்ட போயிட்டு அம்மா எங்க அப்படின்னு கேட்க அப்பா போட்டு கொடுத்துட்றாரு. உடனே இவ போய் கண்டுபிடிச்சிடறா. அடுத்து இவளுடைய டர்ன். இவ போய் ஒளிஞ்சுக்கணும், அவங்க அம்மா கண்டுபிடிக்கணும். மார்கரெட் பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டு தன்னோட மகளை தேடி வர அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் அங்கதான் அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு. உடனே தேடி போய் பார்த்தா கேத்ரின் அந்த இடத்துல காணோம். கேத்ரின் எங்க போய் ஒளிஞ்சானே தெரியல. அப்போ மார்கரெட் அப்படியே வீட்டுக்கு வெளியில வராங்க. வீட்டுக்கு வெளியில ஸ்டெப்பு கிட்ட தான் பாத்தீங்கன்னா இவ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற வேலையாட்கள் கிட்ட கேத்ரினை பாத்தீங்களா அப்படின்னு கேட்க அதோ அங்க அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா பெரிய அதிர்ச்சிங்க. அங்க கேத்ரினோடைய பொம்மை மட்டும்தான் இருக்கே தவிர கேத்ரினை காணோம். ஆரம்பத்துல இது விளையாட்டு தான், அவ எங்காவது ஒளிஞ்சிருப்பா அப்படின்னு தான் மார்கரெட் நினைக்கிறாங்க. போக போக தான் தெரிய வருது கேத்ரின் உண்மையிலேயே காணாம போயிட்டா அப்படின்ட்டு. கேத்ரின் சத்தம் போடுறாங்க, தேடுறாங்க. கேத்ரின் எங்க போனா என்ன ஆனானே தெரியலங்க. இந்த பிரிட்டிஷ் தம்பதி ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாங்க. கேத்ரின் அப்படின்ற இவங்களுடைய அன்பு மகள் காணாம போனதாவே ஆயிருதுங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு சைமன் டேனியல். தன்னுடைய வேண்டப்பட்டவங்களுக்காக ஒரு டைமண்ட் டீலை முடிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாருங்க. அந்த டைமண்டை கண்ணால பார்த்தே அந்த டைமண்ட் மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்றத கரெக்டா சொல்றாருங்க. அந்த டைமண்டோட ஒர்த்து 1 கோடி அப்படின்னும் டீலை முடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு வேண்டப்பட்டவரும் ஓகேப்பா 25 லட்சம் ரூபானா இந்த டைமண்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு டீல் பேசுறாரு. அவர் 50 லட்சம் ரூபானா இந்த டைமண்டை தரேன், இல்லாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு. சரி கோச்சுக்கிட்டா எப்படி, அந்த டைமண்டை கொடு, இந்த 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த டீலை முடிச்சிடுறாங்க. 1 கோடி ரூபாய் ஒர்த்துள்ள டைமண்டை 50 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டோம். 50 லட்சம் ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு வேண்டியப்பட்டவர் அந்த டைமண்டை எடுத்து வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் கையில எடுத்து வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறத ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறாரு. ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்ட்டு இந்த டீலை முடிச்சுட்டு கிளம்பினார் இல்லையா அந்த டீலரு, அவரை போற வழியிலேயே வழிமறைச்சு அவரை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது. குறைஞ்ச விலைக்கு சந்தோஷமா இவர் டீலை முடிச்சுட்டு போறாருன்னா அதுக்கு காரணம் இருக்குங்க. டிஸ்பிளே பண்ணும்போது இவங்க கிட்ட ஒரிஜினல் டைமண்டை காமிச்சிட்டு வித்ததுக்கு அப்புறம் டூப்ளிகேட் டைமண்டை கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஹீரோ அதை கண்ணால பார்த்தே கண்டுபிடிச்சிருக்காருங்க. இப்போ அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. 2 டைமண்டையும் கையில வச்சு பார்க்கும்போது எனக்கு சுத்தமா டிஃபரன்ஸே கண்டுபிடிக்க முடியலப்பா, எப்படிப்பா உன்னால மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சொல்றாரு, ஹீரோ ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவருங்க. மெயினா இந்த புதையல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட் பண்ணி அது பழக்கமாயி இப்போ டெஸ்ட் பண்ணாமே அதை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு டேலண்ட் வளர்ந்துருச்சு அப்படின்ற விஷயத்த ஹீரோ சொல்றாருங்க. எனக்கா இவ்வளவு தூரம் வந்து இந்த டீலை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வேண்டப்பட்டவர் சொல்ல, நான் ஒன்றும் உங்களுக்காக வரல, நான் வேற ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியிலேயே ஹீரோ இறங்கிறாருங்க. நேரா ஹீரோ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டை மீட் பண்றதுக்காக போறாரு. அவரை மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ கூப்பிடுறாரு. அவர் தான் ஹீரோடைய குருங்க, சீனியர் ஆர்கியாலஜிஸ்ட். அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சந்தோஷ பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கதையை பார்த்தோம் இல்லையா, அந்த கதையை நம்ம மாஸ்டர் ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துறையும் அவருடைய மனைவியான மார்கரெட்டும் இந்த ஹில் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அழகான பங்களால ஹாப்பியா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு கேத்ரின் அப்படின்ற அன்பு மகளும் இருந்தா. இவங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் கேத்ரின் மர்மமான முறையில காணாம போயிடுறா. காணாம போன பொண்ணு திரும்ப வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரினோடைய அம்மா மார்கரெட் காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆகியுமே திரும்ப வரவே இல்லை. காணாம போனவளாவே ஆயிட்டா. தினம் தான் பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து மார்கரெட் காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை கவனிச்ச மார்கரெட்டோடைய கணவன், நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், இங்க இருந்தா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, கேத்ரின் திரும்ப வரமாட்டா, நம்ம லண்டனுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் மனைவியை கூட்டிட்டு போனதா வந்து வரலாறு இருக்குதுங்க. ஒருவேளை நம்ம அன்பு மகள் கேத்ரின் திரும்ப வந்துட்டானா அவளுக்கு ஏதாவது ஒன்று நம்ம வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
புதையலை மார்கரெட் தன்னுடைய அன்பு மகளுக்காக வச்சுட்டு போனதாகவும் அது இன்றளவும் அந்த பங்களால ஒளிஞ்சிருக்கிறதாகவும் மாஸ்டர் சொல்றாருங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சந்தோஷ் போயிருந்திருக்கிறாரு. கடைசியா சந்தோஷ் ஃபோன் பண்ணி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து கால் வரல, அவன் மர்மமான முறையில் காணாம போயிட்டதா மாஸ்டர் சொல்றாருங்க. அந்த பங்களாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தினர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு ஹாண்டட் பங்களானும், அந்த பங்களால மார்கரெட் மற்றும் கேத்ரினோடைய ஆன்மா இருக்கிறதாகவும் அதை நிறைய பேர் பார்த்துருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பங்களாவை மேத்யூஸ் அப்படின்ற ஒரு நபர் தான் ஓன் பண்றாரு. அதை அவரே விற்கிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனா வாங்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல நாங்க போறேன், சந்தோஷ்க்கு என்னாச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன், அந்த புதையலையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பங்களாவை நோக்கி பயணம் பண்றாருங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய வினோத் கிட்ட இந்த பங்களா எங்க இருக்கு அப்படின்னு கேட்க வினோத் பங்களாவா சார் வேற எங்காவது நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், அங்க ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படிங்கும் போது இல்ல எனக்கு அந்த பங்களா தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் கூட்டு போறாரு. அந்த ஹோட்டல்கார அக்கா கிட்ட தான் மேத்யூ சாவி கொடுத்து வச்சிருக்காரு. அந்த ஹோட்டல்கார அக்கா கிட்ட பேசும்போது மேத்யூ என்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்ல மேத்யூ கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா மேத்யூ அந்த பங்களா விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதனால ஹீரோ நான் அந்த பங்களாவை விலைக்கு வாங்கிக்கலான்னு இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால மேத்யூ அலோவ் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த விஷயத்தை அந்த அக்கா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அந்த அக்காவும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரி நீங்க சாப்பிடுங்க, நான் சாவியை கொடுத்து அந்த பங்களாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி தர சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டல்கார அக்காவுடைய பொண்ணும் இந்த வினோத்தோடைய தங்கச்சி பொண்ணு நந்துவும் வராங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா நீங்க என்ன சார் அந்த பங்களால போய் தங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பங்களால பேய் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அங்க தங்குற யாருமே 10 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன்றாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு டூரிஸ்ட் வந்தாரு, அதுவும் திடீர்னு காணாம போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் மார்கரெட் மற்றும் மார்கரெட்டோடைய பொண்ணு கேத்ரினோடைய ஆன்மா இருக்காமா சார் அப்படின்னு சொல்ல அப்படியா இன்னைக்கு நான் அந்த 2 பேர்த்தையுமே மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜாலியாக அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோ ஒரு ஹாய் சொல்றாரு, ஆனால் ஸ்டெல்லா அப்படி கண்டுக்காம போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த பங்களாக்கும் போறாரு. அந்த பங்களாவை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பங்களாவை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது வினோத்தோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்றாரு. ஸோ வினோத்தோடைய தங்கச்சி பொண்ணு சின்ன பொண்ணு நந்துவை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வர வழியில் ஹோட்டலில் பார்த்தோம். இந்த ஹோட்டல் அக்காவோடைய பொண்ணு கூட இருந்தாங்க. இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஒயரிங் எல்லாம் இருக்குது சார், ஆனால் கனெக்ஷன் இல்லை, ஏன்னா சுற்றியும் எலக்ட்ரிக் கம்பி வேலி வச்சுருந்தாங்க, யானை ஒன்று செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேன்சல் பண்ணி விட்டுருச்சு. ஆனால் இந்த வீட்டில் சோலார் பவர்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம், ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்கிறாருங்க. பொதுவாக ஹாண்டட் வீடு அப்படின்னாலே பாலடைஞ்ச பங்களாவாக இருக்கும், ரொம்ப நாளாக யாரும் தங்காதனால ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேத்யூ பார்த்தீங்கன்னா இந்த பங்களா விற்கணும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறதுனால இந்த பங்களாவை பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பங்களா அப்படியே புதுமை மாறாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பங்களாவில் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ராத்திரி நேரம் பார்த்தீங்கன்னா பங்களாக்கு வெளியில் ஏதோ ஒரு விசித்திரமான சவுண்டு கேட்குது. உடனே ஒரு நைட் விஷன் கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே எட்டி பார்க்குறாரு. ஒரு மான் ஒன்று அந்த வீட்டு பக்கத்தில் ஓடி இருக்குது, அதுதான் இந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ முதல் நாள் அவருக்கு எந்த ஒரு அமானுஷமான விஷயமும் நடக்கவே இல்லைங்க. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திருச்சு ஹீரோ ஜாகிங் போக ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ஸ்டெல்லாவும் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அப்படியே பேச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு என் பேர் சைமன் டேனியல், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஸ்டெல்லா அப்படின்னு ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணிட்டு நிற்காம ஜாகிங் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அது இந்த பொண்ணு இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு திரும்ப ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இந்த பங்களாக்கு புதுசாக குடி வந்திருக்கேன், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா, நான் வரும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஹோட்டல்காரக்கா நானே உங்கள் 2 பேர்த்தையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கலான்னு இருந்தேன், நீங்களே இன்ட்ரோ ஆகிட்டீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் இவங்க 2 பேர்த்தையும் இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பங்களாவில் நான் மட்டும்தான் இருக்கேன், அப்பப்போ வந்து போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. இப்போ இந்த பங்களாக்கு வெளியில் போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பங்களாவில் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குது, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு ஊருக்காரங்க எல்லாருமே பேசுகிறாங்க, அதனால் நீங்கள் இங்கே இருக்காதீங்க கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, சார் உங்கள் சொந்த ஊர் எது, அங்கே மிஸ்ஸிங் கேஸ் எதுவுமே இல்லையா சார், எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், அதை நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. போலீஸ்காரங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ இந்த ஹோட்டல்கார அக்காவும் நந்து அப்படின்ற சின்ன பொண்ணு வீட்டுக்கு போலீஸ்காரங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்க இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் காணாமல் போனதா நீ சொன்னல, அந்த டூரிஸ்ட் திரும்ப வந்துட்டு தான் நினச்சி போலீஸ்காரங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஹோட்டல் அக்காவுடைய பொண்ணும் வினோத்தோடைய தங்கச்சி பொண்ணு நந்து அந்த சின்ன பொண்ணு ஹீரோ கிட்ட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த மேத்யூஸ் அப்படின்ற நபரை காட்டுறாரு. ஸோ இந்த நபர் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பங்களாக்கு ஆள் வந்திருக்கு தெரியும்ல, எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, வேணுன்றதை பண்ணி கொடுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிட்ட நான் இந்த பங்களாக்கு வந்துட்டேன் சார், வந்த உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டவர் கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு அப்படியே வெளியே வராரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி வினோத் நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு செகண்ட் ஹீரோ பயந்து போயிடுறாரு. வினோத் கிட்ட ஹீரோ இந்த ஊரை சுற்றி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு என்ன சார், நல்லாவே சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்கிறாருங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மேத்யூஸ் வராரு. போலீஸ்காரங்க வந்துட்டு போன விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பெருசாக அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் இந்த பங்களாவை விலைக்கு வாங்குற ஐடியாவில் தானே வந்திருக்கீங்க, எவ்வளோ நாள் தங்கணுமோ தங்குங்க, உங்களுக்கு பிடிச்சா இந்த பங்களாவை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. மேத்யூஸ் ஆள் எப்படி அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ரொம்ப பணக்காரன் சார், அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனில் நிற்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூட அவருக்கு இருக்குது. இந்த பங்களாவில் பேய் இருக்குது, போதை இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பங்களாவை கைமாற்றி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வெளியே யார்கிட்டையும் காட்டிக்கிறது கிடையாது அப்படின்னு வினோத் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ராத்திரி தூங்குறாரு. அப்போ திடீர்னு அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இவருடைய சீலிங்கில் யாரோ ஒருத்தங்க நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏணியெல்லாம் போட்டு மேலே ஏறி பார்க்குறாரு. ஒரு வவ்வால் இவர் மூஞ்சிக்கிட்ட வந்துடுதுங்க. டப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. இவருக்கு காலில் அடிபட்டுருது. அப்போ வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி இருக்கு. டார்ச் எடுத்துட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே யாரையுமே காணோம். கரெக்டாக அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட தான் ஓடி போன மாதிரி தெரியுது. அங்கேயும் டார்ச் அடிச்சு பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்டெல்லாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போனால் அந்த இடத்துல நம்ம ஹோட்டல் அக்காவோடைய பொண்ணு நந்து எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் வெளியே போகலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன், நீயும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டெல்லா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்டெல்லாவும் ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஸ்டெல்லா மட்டும் இல்லை, ஹோட்டல் அக்காவோடைய பொண்ணு நந்து, வினோத் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக இந்த ஊரெலாம் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. கேம்ப் ஃபயர்லாம் ஏற்றி அப்புறம் பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ திரும்பவும் அவருடைய பங்களாக்கு வந்துடுறாருங்க. அப்படியே விண்டோ பக்கத்தில் உட்காந்து தம் போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தவர் அப்படியே தூங்கிடுறாருங்க. அப்போ திடீர்னு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது. இவருடைய கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணோடைய ஆன்மா தெரியுது. ஸோ மேபி அந்த பொண்ணு கேத்ரினோடைய ஆன்மாவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த நிலையில் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படாமல் பாட்டுன்னு அந்த பொண்ணை பிடிச்சிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து ஒரு நபர் வந்து அட்டாக் பண்ணிட்டு அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போறாரு. பொதுவாக பேயை பார்த்தா எல்லாம் தெரிச்சடிச்சு ஓடுவாங்க. ஆனா ஹீரோ அந்த பேயை பிடிச்சி வச்சிட்டாருங்க. அந்த பேயை ஒருத்தன் ஹீரோ கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போறான். ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு இது பேய் கிடையாது, சம்திங் ராங் அப்படின்ட்டு. ஹீரோ அந்த மர்ம நபரை துரத்திட்டே போறாரு. அந்த மர்ம நபர் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள தான் நுழையிறாரு. ஹீரோ அந்த ஸ்டோர் ரூம்குள்ள நுழைஞ்சு கதவை லாக் பண்ணிடுறாரு. பார்த்தா உள்ள இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம வினோத்தோட தங்கச்சியோட பொண்ணு நந்து. 3 பேரும் பேய் வேஷம் போட்டு இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாளா அப்படின்னு தெரிய வருது. இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க? ஓ, உங்களுக்கு இந்த பங்களா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த பங்களாவை குறைஞ்ச விலைக்கு எப்படியாவது வாங்கணும், அதனால தான் இங்கே வரவங்களை எல்லாம் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பயன்படுத்தி துரத்தி விட்டுட்டு மேத்யூஸ் விற்க முடியாமல் நிற்கும் போது நீங்களே வாங்கலான்னு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வினோத் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது இந்த வெள்ளக்கார துரையும் மார்கரெட்டும் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டில் சர்வெண்ட்டாக வாழ்ந்தவங்க தான் இந்த வினோத்தோடைய தாத்தா பாட்டி. இந்த கேத்ரின் பார்த்தீங்கன்னா காணாமல் போனதுனால மார்கரெட் வந்து கேத்ரின் திரும்ப வந்தானா இந்த வீடு கேத்ரினுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்ப வந்தால் இந்த லெட்டரை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு லெட்டரையும் ஒரு கிஃப்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துட்டு போனதாகவும், அதுக்கப்புறம் வினோத்தோடைய தாத்தா பாட்டி இந்த பங்களாவை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேத்யூவோடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த பங்களாவை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையான மேத்யூவுக்கு இந்த சொத்து வந்துருச்சு. தாத்தா பாட்டி வினோத்தோட அம்மா அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்களாவை வாங்க வரேன் அப்படின்னு வரவங்களை எல்லாம் பயமுறுத்தி துரத்தி விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதையே இப்போ வினோத்தும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல எந்த சுயலாபமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோ கேட்குறாரு, அப்போ என் ஃப்ரெண்டு சந்தோஷை நீ தான் கொலை பண்ணியா, அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சந்தோஷ் இந்த பங்களாவை விலைக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக வரல, அவர் டூரிஸ்டாக தான் வந்தார். டூரிஸ்டாக வரவங்கள நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது, விலைக்கு வாங்கணுன்ற எண்ணத்தில் வரவங்கள மட்டும்தான் நாங்கள் பயமுறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்கிறாருங்க. சரி அந்த கிஃப்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த தாத்தா பாட்டி கிட்ட பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துட்டு போனாங்களே ஒரு லெட்டரும் கிஃப்ட்டும், அதை ஹீரோ வாங்கி பார்க்குறாரு. அது ஒரு கால பொம்மை, அதுக்கப்புறம் ஒரு லெட்டருங்க. ஸோ அந்த கால பொம்மை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ணுறாரு. ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழைய பொருட்கள் எல்லாம் தேடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேத்ரினுக்கு கதை சொல்கிறதுக்காக ஒரு புக் ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. அந்த புக்கு வந்து கிடைக்குதுங்க. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் அந்த டைம்லேயே வந்து பேன் பண்ண புக்கு. பட் இருந்தாலும் அந்த புக்கு வந்து இன்னுமே இருக்குது அப்படின்னா மேபி கேத்ரினோடைய அம்மா பெட் டைமில் இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கலாம். இந்த ஸ்டோரியை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் டீட்டெயிலாக வச்சு அவங்க இந்த புதையெல்லாம் பதுக்கி வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்றத ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கால பொம்மை இருக்கு இல்லையா, காளையா
இல்லை எருமையான்னு தெரியல, அதுக்கு ஒரு கதை இருக்குங்க. ஸோ அது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நந்துக்கு வந்து அந்த கதை தெரிஞ்சிருக்கு. அது என்ன கதைன்னா, ஒருத்தங்க ஒரு காளை மாட்டை வாங்குறாங்க வளர்க்கறதுக்காக. ஸோ சண்டை போடுறதுக்காக தான் வாங்குறாங்க. பட் அது சண்டையவே விரும்ப மாட்டேதுங்க, யாரு கூடயுமே சேர மாட்டேது, தனியாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த காளை மாடு சண்டைக்கு போற மாடே கிடையாது, ரொம்ப ரொமான்டிக்கான மாடுங்க. அது என்ன பண்ணுதுன்னா, ஆல்வேஸ் அந்த மரத்தடியில படுத்துக்கிட்டு அந்த மரத்துல இருந்து விழற அந்த பூவை ரசிச்சுக்கிட்டு ஸ்மெல் பண்ணிட்டு ஜாலியா அதோட வாழ்க்கையை தனியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்குதுங்க. ஸோ இந்த கதையில இருந்து அந்த மரத்தை மீன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த மரத்துக்கிட்ட போறாருங்க. அதாவது அந்த காளை மாட்டு பொம்மையில ஒரு ஹிடன் டீட்டெயில் இருக்குது. அந்த ஹிடன் டீட்டெயில் தான் இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அது எந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்ரின் காணாம போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் கடைசியா ஒளிஞ்சிருக்கிறா. அதுக்கப்புறம் தான் காணாம போயிருக்கிறா. இப்போ ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய கல்லெல்லாம் வந்து கொஞ்சம் செட்டப் பண்ண மாதிரி இருக்குது, ரீசெண்டாக செட்டப் பண்ண மாதிரி இருக்குது. அதனால அதை அப்படியே பொறுமையாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருக்கு தான் ஆல்ரெடி ஒரு டேலண்ட் இருக்கு இல்லையா, இவர் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அதனால நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறாரு. பார்த்தா உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குதுங்க. ஸோ இவருடைய ஃபைண்டிங்ஸ் கரெக்டாக இருக்கு. உடனே அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. கேத்ரின் சின்ன வயசாக இருக்கும்போது பண்ண டிராயிங்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பியானோ நோட்டு, அது போக டாய்ஸு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் யதார்த்தமா ஒரு விஷயத்த பார்க்கறாரு. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ஈ ஒன்று செத்து கிடக்குதுங்க. ஸோ அந்த ஈ பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருந்துச்சுன்னா காஞ்சி போய் அது இருக்கிற இடமே இல்லாத மாதிரி ஆயிருக்கும் இல்லையா. ஆனால் அந்த ஈ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த பாக்ஸ்க்குள்ள செத்து போன மாதிரி தெரியுது. அப்போ யாரோ ஒருத்தங்க இந்த இடத்த ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து பார்த்துட்டு திரும்ப உள்ள வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷ் இதை டீகோட் பண்ணி ஆல்ரெடி எடுத்திருந்திருக்கிறான். அப்புறம் எதுக்காக திரும்ப உள்ள வச்சான், அவன் எப்படி மர்மமான முறையில் காணாம போனான் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய கேள்வி எழும்புதுங்க. கிடைச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வச்சு ஹீரோ ஒரு முடிவுக்கு வராருங்க. சந்தோஷுக்கும் நம்ம ஹீரோக்கு இருக்கிற அதே டேலண்ட் இருந்திருக்கு. சந்தோஷ் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த புதையில நெருங்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. சந்தோஷ் இந்த புதையில கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த புதையில அடையணும் அப்படின்றதுக்காக யாரோ ஒருத்தங்க சந்தோஷ கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது புதையில இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்ப அந்த பாக்ஸை கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டாங்க. இப்போ சந்தோஷோடைய டெட் பாடி எங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஹீரோக்கு வருது. வழக்கத்துக்கு மாறா நம்ம ஹீரோ போற வழியெல்லாம் செக் பண்ணிட்டே போறாருங்க. அப்போ ஒரு இடத்துல மண்ணு உள்வாங்கி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு குச்சியை நட்டுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல டென்ட் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உள்ள இருந்து எலும்பு கூடலாம் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போ நம்ம ஹீரோ அவருடைய மாஸ்டருக்கு ஃபோனை போட்டு நம்ம சந்தோஷ் திரும்ப வரமாட்டான், அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது அவன் செத்துட்டான், அவனோட டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, போது சைமன் நீயும் திரும்ப வந்துரு, ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல சந்தோஷ கொன்னது யாரு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே இருக்கிறாருங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஹீரோ மேலே தான் டவுட் வருது. அது எப்படி ஹீரோ கரெக்டாக போய் அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஹீரோ ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு இல்லையா, அதனால மண்ணை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. ஆக்சுவலாக ஒரு இடத்துல டெட் பாடியை புதைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல புதுசாக மண் இருக்கும், புதுசாக செடி முளைக்கும், புதுசாக அந்த இடத்துக்கு உயிரினங்கள்லாம் வந்து போகும். ஏன்னா அந்த டெட் பாடி டீகம்போஸ் ஆகும் இல்லையா, அதனால அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கில்லர் பர்ஃபெக்டாக கிரைம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு டெட் பாடியை புதைச்சி அந்த இடத்த சமமாக்கி விட்டு போயிட்டான். டெட் பாடி வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கும். அந்த இடம் அன்ஈக்குவலாக இருந்தது, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ விவரம் தெரிஞ்ச எவனும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், விவரம் தெரியாத ஒருத்தன் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். பொதுவாக இங்கே ஒரு கிரைமை பண்ணுறான்னா ஒன்று டெட் பாடியை தூக்கி ஆழமான இடத்துல தூக்கி போடுவான், அப்படி இல்லைனா உயரமான இடத்துல இருந்து தூக்கி போட்டுருவான். இந்த ரெண்டு விஷயத்த பண்ணியிருந்தாலும் எப்படியாவது டெட் பாடி வெளியே வந்திருக்கும், போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கும். ஸோ அப்போது ரெண்டு விஷயத்துலையுமே வந்து சந்தோஷோட டெட் பாடி கிடைக்கலானா அப்போ கண்டிப்பாக புதைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணேன், தேடுனேன், என்னோட ஃபைண்டிங்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஹீரோ விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோக்கு முழு சந்தேகமும் இந்த மேத்யூ மேலே தாங்க இருக்குது. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு ஒரு டீட்டெயிலை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சந்தோஷோடைய ஷர்ட் பட்டனில் வந்து ஒரு முடி ஒன்று கிடச்சிருக்கு. அந்த முடி வந்து ரொம்ப நீளமான முடியாக இருக்குது, கண்டிப்பாக அது ஒரு பெண்ணோடைய முடியாக இருக்கும், இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த புதையல் சம்மந்தமாக. இப்போ ஹீரோ பார்க்கறதுக்காக ஹோட்டல்கார அக்காவுடைய பொண்ணு வரா. அப்போ பார்த்தீங்கன்னா டேபிளில் இவர் கண்டுபிடிச்ச அந்த டாய் எல்லாம் இருக்குது. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து கேத்ரின் எனக்கு கொடுத்துட்டு போனா, அவளும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஹோட்டல்கார அக்காவுடைய பொண்ணு இந்த மாதிரிலாம் என்ன பயமுறுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஸ்டெல்லா பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு இந்த பங்களாக்கு வந்திருக்காங்க. இன்னையிலேருந்து நான் உங்களுடைய ஹவுஸ்மேட்டாக இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, எனக்கு ஓகே தான், நான் வந்தோடனே உங்ககிட்ட அதானே சொன்னால் நான் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு
ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ள வைபு மேட்ச் ஆகிறதுனால 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. 2 பேரும் ஜாலியாக குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு 2 பேரும் ஹாப்பியாக ஒரே வீட்டில் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் வேறு ரூமில் தான் தூங்குறாங்க. ஆனால் ராத்திரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அது ஸ்டெல்லாக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. ஸ்டெல்லா பயந்து போய் ஓடி வந்து ஹீரோ பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ராத்திரி உன் பக்கத்தில் வந்து படுத்ததுக்கு என்ன மன்னிச்சுக்க, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது, அதனால தான் வந்தேன், இங்கே என்னமோ ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஸ்டெல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஸ்டெல்லா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டையே ரிவீல் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த பிரிட்டிஷ் தம்பதிக்கு கேத்ரின் அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த கேத்ரின் வந்து பிரிட்டிஷ் தம்பதியோட பயாலஜிக்கல் பொண்ணே கிடையாது. இங்கே ஒரு அம்மா அப்பா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் காரணமாக அந்த குழந்தைய வளர்க்க முடியாமல் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மனசு கேட்காம பயாலஜிக்கல் அம்மா அப்பாவே வந்து கேத்ரினை கூப்பிட்டு போயிட்டதாகவும் அப்படி தான் வந்து கேத்ரின் காணாமல் போனதாகவும் ஸ்டெல்லா சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஸ்டெல்லாக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், ஸ்டெல்லா தாங்க கேத்ரினோடைய பொண்ணு. இப்போ கேத்ரின் பார்த்தீங்கன்னா உயிரோட இல்லை. பட் இந்த கேத்ரினை சுற்றி நடக்கிற கதைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் சின்ன வயசில் அம்மா வாழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டெல்லா இந்த ஊருக்கே வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்டெல்லாக்கு இந்த பங்களாக்கு வரதுக்கு பயம் இருந்திருக்குது. ஸோ ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஸ்டெல்லாவும் இந்த இடத்துக்கு வந்திருந்திருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட அம்மா கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மார்கரெட் தன்னுடைய அன்பு மகளுக்காக விட்டுட்டு போன புதையல், அதாவது நம்ம ஸ்டெல்லாவோடைய அம்மாக்காக விட்டுட்டு போன அந்த புதையல், அது மேலேயும் ஸ்டெல்லாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதை வந்து வெளிப்படையாக அவங்க காட்டிக்கல அப்படின்னா கூட அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவும் ஸ்டெல்லாவும் சேர்ந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை எல்லாம் டீகோட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த மரத்தடியில் ஒரு பாக்ஸ் ஒன்று கிடைச்சது இல்லையா, அந்த பாக்ஸில் கூட இந்த பியானோ நோட் இருந்திருக்கும். அந்த பியானோ நோட்டில் வர மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பழங்காலத்து கிளாக்ல இருந்து வர மியூசிக் அப்படின்றது தெரிய வருது. அந்த கிளாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பிரிட்டிஷ் காலத்து டைரியும் அந்த டைரி மேலே ஒரு சின்ன சாவியும் இருக்குது. ஸோ அந்த சாவி இந்த புதையலை ஓப்பன் பண்ணுறதுக்கான சாவியாக இருக்கலாம் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த புதையல் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா, அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டைரியில் ஏகப்பட்ட டிராயிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேத்ரின் வரைஞ்ச டிராயிங்ஸ், அப்புறம் மதம் சம்மந்தப்பட்ட பல டிராயிங்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. பட் அதில் என்ன சொல்ல வராங்கன்னு ஒன்றுமே புரியல. டிராயிங்கை வரைஞ்சு அந்த டிராயிங்கில் ஃபாலோ மீ அப்படின்ற மாதிரி போட்டிருக்குதுங்க. அந்த டிராயிங்கு ஃபோட்டோ காப்பியாக வந்து அந்த வீட்டில் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து கை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த நபர் வந்து எந்த இடத்த கை காட்டுறாரோ மேபி அந்த இடத்துல புதையல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணுறாங்க. பட் அந்த இடம் வந்து வால் கிளாக்கு தான் வந்து காட்டுது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க டெட் எண்டில் வந்து நின்றுறாங்க. ஹீரோ இதை பற்றியே திங்க் பண்ணி குழம்பி போயிடுறாரு. ராத்திரி ஸ்டெல்லாக்கும் நம்ம ஹீரோக்கும் வைபு மேட்ச் ஆகி இவங்க 2 பேரும் ஜாலியாக அடுத்த கட்டத்துக்கும் போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னல் கிட்ட எவனோ ஒருத்தன் நின்று குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. அடிச்சு பிடிச்சி வெளியே வந்து பார்த்தா ஒருத்தன் தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ உண்மையிலேயே ஒருத்தன் நின்று இவங்களை வேவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான். அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்துக்கிட்டே போகிறாரு. அவன் காட்டுக்குள்ளே போய் காணாமல் போயிடுறான். அவனுக்கும் லாங் ஹேர் இருக்குதுங்க. ஒருவேளை இவன் தான் நம்ம சந்தோஷம் கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்ற ஒரு டவுட்டும் நம்ம ஹீரோக்கு வருது. அடுத்த நாள் காலையில் ஹீரோவும் ஸ்டெல்லாவும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேத்யூஸ் வர சொல்கிறாரு, இந்த வீட்டை விலைக்கு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ வந்தமா வீட்டை பார்த்தமா பிடிச்சி போச்சுன்னா விலைக்கு வாங்கணும், இல்லாட்டி வேண்டான்ட்டு போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மேத்யூஸ் பிரச்சனை பண்ணுறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் சந்தோஷம் கொலை பண்ணியிருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரு பதிலுக்கு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. டைம் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து மேத்யூஸ் கிளம்பிடுறாரு. இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டேபிளில் ஒரு கிளாஸில் தண்ணி வைக்கும்போது அந்த கிளாஸோட ரெஃப்ளெக்ஷன் மாறுது அப்படின்றத ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தது இல்லையா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வச்ச மாதிரி தடை இருக்குது. அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமில் போயிட்டு தேடுறாரு. ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் மாதிரி பெருசாக இருக்குதுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு அதில் தண்ணி ஊற்றுறாரு. ஸோ தண்ணியில் வந்து அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அது வேறு மாதிரி ஒரு இடத்த காட்டுது. உடனே அந்த இடத்த தான் வந்து இவங்க மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல சாவி போடுறதுக்கான ஒரு ஹோல் இருக்குதுங்க. ஸோ இந்த டைரி மேலே இருந்த சாவியை நம்ம ஹீரோ அதில் போட்டு ஓப்பன் பண்ணால், இன்ஜினியரிங் டயக்ராமை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சாட்டை சுருட்டி ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவோம்ல கைஸ், அதோட பேர் எனக்கே மறந்து போச்சு கைஸ், டிராஃப்ட்ஸ் கூடயே வச்சுருப்போம். ஸோ அந்த ஃப்ளாஸ்க் மாதிரி ஒன்று உள்ளே இருக்குதுங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புதையல் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான மேப்புங்க. ஸோ இந்த மேப் எதை காட்டுது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை தான் காட்டுது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய புதையல் இருக்குது. அதாவது நம்ம மார்கரெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து
வந்து அவங்களுடைய ஆசை மகளுக்காக வச்சுட்டு போனேன் அந்த புதையல் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளே ஹீரோ கூட சேர்ந்து இந்த முக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மார்கரெட் அந்த பொண்ணுக்காக, அது அத்தனூண்டு பொண்ணுக்காக இத்தனை இன்கிரிப்ஷன்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு அப்பவே திரும்ப வந்திருந்தா கூட இதெல்லாம் டீக்ரிப்ட் பண்ணி எடுத்திருக்குமா அப்படின்றதே டவுட் தான். இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சர்ச்சில் ஒரு இடத்த தான் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குங்க. அந்த சிலையை மூவ் பண்ணா ஒரு பாதாளம் போகுது. இப்போ ஹீரோவும் ஸ்டெல்லாவும் அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு நார்மலான இடம் மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல புதையல் இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமே இல்லை. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பார்க்குறாரு. இது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்த இவங்க இன்கிரிப்ட் பண்ணிட்டே வந்தாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்று கிடைச்சது இல்லையா. ஃபைனலாக ஒரு டைரி கிடைச்சது. அந்த டைரியில் ஏகப்பட்ட டிராயிங்ஸ் இருந்தது. எல்லாமே கேத்ரின் வரைஞ்ச டிராயிங்ஸாக இருந்தது. அது போக மதம் சம்மந்தப்பட்ட டிராயிங்ஸ் எல்லாம் கூட அந்த டைரியில் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய செவுத்தில் இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை தேடி ஒரு இடத்துல கீ இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஃபைனலி அதை ப்ராப்பராக பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. உள்ளே ஒரு சின்னதாக பாக்ஸ் இருக்குதுங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு ரெட் கலர் வைர மோதிரம் இருக்குது. ஸோ அந்த வைர மோதிரத்தை தான் தன்னுடைய அன்பு மகளுக்காக மார்கரெட் வச்சுட்டு போயிருந்துருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த வைர மோதிரம் இப்பத்த மார்க்கெட்டுக்கு பல கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே தெரிய வருது. ஸோ இது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு நம்ம ஸ்டெல்லா அவங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ போட்டு தள்ள ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ டக்குன்னு தடுத்துறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. ஹீரோவோடைய ஃப்ரெண்டு சந்தோஷை போட்டு தள்ளினது வேற யாரும் கிடையாது, ஸ்டெல்லா தான். ஸோ சந்தோஷ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி அந்த கல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்குள்ளே தான் புதையல் இருக்குன்னு நினச்சிட்டு அந்த இடத்துலயே ஸ்டெல்லா பார்த்தீங்கன்னா சந்தோஷம் போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது உள்ள புதையல் இல்லைன்ட்டு. சரி, எவனோ ஒருத்த மறுபடியும் டீகோட் பண்ணுறதுக்காக வருவான், அப்போ நம்ம இந்த புதையலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்போ தான் அதுக்குள்ளே ஒரு போய் செத்து இருந்திருக்குது. இப்போ ஹீரோ ஸ்டெல்லாவை அட்டாக் பண்ண விடாமல் தடுத்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நியாயமாக பார்த்தா நீ தான் இந்த புதையலோட வாரிசு, இது உனக்கு தான் வந்து சேரணும், நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன், நீ இந்த மாதிரி பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டெல்லா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மேத்யூஸ் வந்து என் இடத்துக்கே வந்து என் புதையிலேயே ஆட்டை போடலான்னு பார்க்குறியா, அது பத்தாதுன்னு சந்தோஷ போட்டு தள்ளினது நான் தானே என்னை ஃப்ரேம் பண்ணலான்னு வேறு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளலான்ட்டு மேத்யூ ஒரு பக்கம் கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ மேத்யூ கிட்ட இருக்கக்கூடிய கன்னை பிடுங்கி பாயிண்ட் பண்ணுறாரு. மேத்யூ பயந்து போயிடுறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வந்து சந்தோஷ கொலை பண்ண கிடையாது, சந்தோஷ கொலை பண்ணது இந்த ஸ்டெல்லா தான். ஸோ நீ போய் போலீஸ் கிட்ட விசாரணை பண்ணிட்டு என் பக்கம் வந்துரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்புறாருங்க. ஸோ பார்த்தா ஹீரோவை ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவோடைய அடியாள். ஸோ அவனோடைய முடி தான் பார்த்தீங்கன்னா சந்தோஷோடைய பட்டனில் கிடச்சிருக்குது. அவனை புதைக்கும் போது அந்த பட்டனில் மாட்டி இருந்திருக்குது. இப்போ ஹீரோ அவனை போட்டு பொலவலன்னு பொழந்து தலைகளாக தொங்க விட்டுறாரு. அந்த இடத்துக்கு ஸ்டெல்லா வராங்க ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவை அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. எப்படியும் மேத்யூஸ் போலீஸை கூட்டிட்டு வந்து ஸ்டெல்லா அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்றதுக்காக தான் அப்படி விட்டுட்டு போறாரு. அங்கே தான் இன்னொரு விஷயத்தையும் ஹீரோ சொல்றாருங்க. ஆக்சுவலா இந்த மார்கரெட் வந்து அவங்களுடைய ஆசை மகளுக்காக விட்டுட்டு போன புதையல் இன்னும் புதையலா தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதாவது என்னோட பர்சனல் தாட்டு, மேபி இந்த படம் பார்க்குற உங்களுக்கு கூட இந்த ஒரு தாட் வந்திருக்கலாம். டைரக்டரோட மைண்டில் என்ன வேணா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. பார்ட் 2 வந்தால் தான் தெரியும். ஸோ என்னோடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ இங்கே வந்ததுக்கான நோக்கமே வந்து சந்தோஷ கொலை பண்ண கில்லர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இங்கே வந்து இங்கே நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது தான் தெரிய வருது. ஸோ சந்தோஷ் வந்து புதையலை எடுக்க போறாருன்னு தெரிஞ்சு அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு தான் சந்தோஷ கில்லர் கொலை பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த புதையலை நம்ம நெருங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கில்லர் வெளியே வருவான், அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹீரோவே இந்த மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ புதையல் ஆசையில் கடைசியில் அந்த கில்லர் ஹீரோவையும் கொல்றதுக்கு வரும்போது அந்த கில்லரை பிடிச்சிடலாம் அப்படின்றது ஹீரோவோடைய கெஸ்ஸிங்காக இருந்திருக்கலாம், தந்திரமாக இருந்திருக்கலாம். ஸோ அதை கரெக்டாக பண்ணதுனால ஸ்டெல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. படத்தில் சொல்லலை. ஸோ படம் பார்த்த நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.